அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ டைரக்டா எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு ஆர்டிகல் என்னன்னா இன்கம் இன்இக்வாலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான இன்கம் இன்இக்வாலிட்டி அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அதுல நமக்கு லேபர்ஸோட இன்கம் ஷேர் டிக்ளைன் ஆகுது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? லேபர்ஸோட இன்கம் ஷேர் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லாஸ்ட் 20 இயர்ஸ்ல ஒரு 1.6% கம்மியாயிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால இது கம்மியாயிருக்கு அப்படின்னா டியூ டு டெக்னாலஜி டெவலப் ஆக நமக்கு லேபர் இன்கம் ஷேர் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருதுன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி டெக்னாலஜி அப்படின்னா நமக்கு இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஏஐ வரைக்கும் சொல்றாங்க. சரியா? எதுக்காக லேபர் இன்கம் ஷேர பர்டிகுலரா ஸ்டடி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லேபர் இன்கம் ஷேரை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கறத ஸ்டடி பண்ணுவோம். அதை வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க. இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் எதை வச்சு மெஷர் பண்றாங்கன்னா லேபர் இன்கம் ஷேரை வச்சுதான் மெஷர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரைசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. யார் மத்தியில அப்படின்னு பார்த்தோம்னா விமன் மத்தியில ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நேத்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரிப்போர்ட் என்ன நியூஸ் பேப்பர்ஸ்ல ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனாக்கு அப்புறமா லாக்டவுனுக்கு அப்புறமா விமனோட எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியா இருந்துச்சு. நம்ம ஓவராலா பாக்குறப்ப யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. வேர்ல்டு லெவல்ல பாக்குறப்ப விமனோட அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் டபுள் டைம்ஸ் ஆஃப் மேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 2 மடங்கு அதிகமா இருக்கு மேல் அன்எம்ப்ளாய்மெண்டோட. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு சொல்லியிருந்தாங்க. இதோ இந்தியாவோட ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து யங்கஸ்ட் நேஷனா வந்து இருக்கோம். நம்ம யங்கஸ்ட் நேஷனா இருக்கப்ப வேர்ல்டு லெவல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட தாக்கங்கள் இந்தியாவிலையும் நம்மளால பார்க்க முடியும். சமீபத்துல கூட அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நிறைய இன்சென்டிவ்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா லேபர் இன்டென்சிவ் ஜாப்ஸை வந்து லேபர் இன்டென்சிவ் பிசினஸ்க்குலாம் வந்து லேபர் இன்டென்சிவ்னா அதிகமான மக்களை வேலைக்கு சேர்க்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த மாதிரியான பிசினஸ்க்கு வந்து அதிகமா இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் தான் இந்த ரிப்போர்ட்ல நமக்கு பார்த்த விஷயங்களா இருந்துச்சு. ஓகேவா? சோ வேற என்ன நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல எதனா சொல்லியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்ல இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதுதான் இதுல முக்கியம். சரிங்களா? இந்த ரிப்போர்ட்ல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லேபர்ஸோட இன்கம் ஷேர் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது இல்லையா? ஸோ அதற்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஸோ இந்த யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது நிறைய நாடுகள்ல பேசப்படுற ஒரு விஷயம் தான். யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே வந்து பேசிக்கா மினிமம் வேஜ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஓகேவா? நம்ம இந்தியால கூட இதை பத்தின கான்செப்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. 2019 எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ ராகுல் காந்தி வந்து சொல்லியிருப்பாரு ஒரு குடும்பத்துக்கு சராசரியா ஒரு 12,000 ரூபாய் மாசம் கொடுக்கலாம் அன்எம்ப்ளாய்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அப்படிங்கறத சொல்லியிருந்தார். ஓகேங்களா? சோ அமெரிக்கால $1,000 பெர் மந்த் அப்படிங்கிற கேம்பெயின்லாம் போச்சு. ஸ்வீடன்ல பார்த்தோம்னா ரெஃபரண்டம்லாம் நடத்தினாங்க. யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மேஜர் எக்கானமிஸ் எல்லாருமே வந்து இந்த யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கறத பத்தி ஸ்டடி பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்தியாலயும் அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லேபர் இன்கம் ஷேர் வந்து கம்மியாச்சு அப்படின்னா ஓகேங்களா நம்ம என்ன பார்த்தோம் லேபர் இன்கம் ஷேர் அப்படிங்கிறது கம்மியாகுது அப்படிங்கறத பார்த்துருந்தோம். லேபர் இன்கம் ஷேரை வச்சுதான் என்ன ஸ்டடி பண்றாங்க எதை மெஷர் பண்றாங்க அப்படின்னா இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கறத மெஷர் பண்றாங்க. அப்ப இந்தியாவிலையும் இந்த ஒரு ட்ரெண்டை நம்மளால பார்க்க முடியும். லேபர் இன்கம் அப்படிங்கிறது லேபர்ஸோட இன்கம் ஷேர் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வருது. இப்ப இந்தியாவில ஆல்ரெடி இன்இக்வாலிட்டியில வந்து இந்தியா டாப்ல இருக்கோம் நம்ம. இதனாலையும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னாலையும் நமக்கு இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த இன்கம் இன்இக்வாலிட்டிஸை அட்ரஸ் பண்றதுக்காக புதுசா ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ். அது என்ன இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்னா இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டு அப்பா வந்து நல்ல கோடீஸ்வரங்களா இருக்காங்க.
அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய சொத்துக்கள் அப்படியே உங்க பேர்ல வரும் இல்லையா? அந்த மாரி நீங்க அப்பாவோட சொத்த பையன் வந்து இன்ஹெரிட் பண்றப்போ, இல்ல அப்பாவோட சொத்த பொண்ணு வந்து இன்ஹெரிட் பண்றப்போ, அந்த எவ்வளோ இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்களோ, அதனுடைய வேல்யூவ பேஸ் பண்ணி அவங்க மேல ஒரு வரி போடுவாங்க. ஓகேவா? அந்த வரிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளா அரசாங்கம் வந்து பண்ணுவாங்க. இப்ப இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது எதற்காக பண்ணலாம்? இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, டு ரெடியூஸ் இன்கம் இன்இக்வாலிட்டீஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ரெடியூஸ் இன்கம் இன்இக்வாலிட்டீஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நீங்க இன்ஹெரிட் நீங்க இன்ஹெரிட் பண்ணக்கூடிய வேல்யூல இருந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸ் போடுவாங்க. அந்த டாக்ஸ் அரசாங்கம் கலெக்ட் பண்ணி மக்கள் நல திட்டங்கள பண்ணுவாங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகள குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? அதே மாரி இந்த இன்கம் இன்இக்வாலிட்டீஸ் அது இதுன்னு நம்ம பார்க்குறப்போ, இதோட ரிலேட் ஆகி வரக்கூடிய எஸ்டிஜி கோல்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ்டிஜி கோல் நம்பர் 10 எத பத்தி பேசுதுன்னா, ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிய பத்தி பேசுது. ஓகேங்களா? சமீபத்தில கூட இந்தியாவுல எஸ்டிஜி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்தியா 71 அப்படிங்கிற ஸ்கோர்ல இருக்கும். 100க்கு 71 அப்படிங்கிறதுல இருக்கும். டுவர்ட்ஸ் எஸ்டிஜி கோல் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கப்ப, ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டில நெறைய ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதான் இந்த ஒரு ஆர்டிகல்ல பார்த்திருக்கோம். முக்கியமான ஒரு ஆர்டிகல். நீங்களும் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அண்ட் தென் லாஸ்ட்டா பார்த்தோம்னா, பிரான்ஸ்ல புதுசா ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பேர் மட்டும் பார்த்துக்கோங்க. மைக்கேல் பார்னியர். மிச்சல் பார்னியர். லாஸ்ட்டா பார்க்குறப்ப பாராலிம்பிக்ஸ்ல நேத்து ஒரு 2 மெடல் வந்திருக்கு. கபில் பார்மர் அப்படிங்கிறவரு ஜூடோல ஓகேங்களா? ஜூடோல இதுவரைக்கும் பாராலிம்பிக்ஸ்ல நம்ம வின் பண்ணதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா வந்து கபில் பார்மர் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு ஜூடோல. அடுத்ததா கிளப் த்ரோ அப்படிங்கிற ஒரு கேம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த கிளப் த்ரோல தரம்பீர் சிங் அப்படிங்கிற ஒரு இவர் தான். ஓகேங்களா? கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்தது அதே இதுல பிரணவ் ஷூர்மா அப்படிங்கிற ஒரு சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் தென் நேத்து பார்த்தோம் ஆர்ச்சரியில ஹர்விந்தர் சிங் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா ஆர்ச்சரியில பாராலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் தான். நாளைக்கு நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன்ல மீட் பண்ணலாம்.